Today நம்ம பார்க்க போற டாபிக் nested if statement. In previous tutorial நம்ம else if ladder statement பத்தி டீடைல்டா பார்த்திருந்தோம். இந்த tutorialல nested if statement அப்படினா என்ன, அதோட syntax என்ன, ஒரு nested if statement எப்படி work ஆகும் அப்படிங்கறத ஒரு example programோட டீடைல்டா பார்க்க போறோம். So C programming provides the following decision-making statements. First one is simple if statement, then if-else statement, then else-if ladder statement, then finally nested if-else statement. So 4 different types of decision-making statements C programmingல அவைலபிளா இருக்கு. நம்ம decision making statements பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 4வது ஸ்டேட்மெண்ட் தான் nested if else statement. இத பத்தி தான் இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். So nested if statement அப்படினா என்ன? If statement within another if statement is called nested if statement. ஒரு if statementக்கு உள்ள இன்னொரு if statement எழுதணும் அப்படினா அதுதான் nested if statement. We can also nested if else within one another when multiple paths have to be tested. So ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு in different paths அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகும்போது நம்ம இந்த nested if ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். nested if ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு if தான். அப்ப if parenthesisக்குள்ள ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இஃப், அதனால நான் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் இதை ஓப்பன் பண்றதுக்காக ஒரு கர்லி பிரேஸ். இப்போ தான் இந்த இஃப் பிளாக் வந்து ஓப்பன் ஆகும். தென் அதோட பாடி ஆஃப் இஃப், இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். தென் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளேயே நம்ம இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போறோம். தட் இஸ் கால்ட் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ பரான்சிஸ்குள்ள கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல டினோட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னர் இஃப். ஒரு இஃப்க்கு உள்ள இன்னொரு இஃப் எழுதியிருக்கோம் அப்படின்னா அதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதோட பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்காக ஒரு கர்லி பிரேஸ். தென் இதோட ஸ்டேட்மெண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்போ ட்ரூவா இருக்கோ அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் இந்த இஃபை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, அதாவது இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ஸோ ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எல்ஸ் அப்படின்னா வித்தவுட் எனி கண்டிஷன் அந்த பிளாக்ல கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் பாடி ஆஃப் எல்ஸ். ஒருவேளை அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்டே ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம else statement யூஸ் பண்ணிக்கலாம். we can also nested if else statement. ஸோ அப்போ நான் else யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த else பிளாக்கையும் ஒரு கர்லி பிரேஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் nested if ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ். இப்போ இந்த nested if ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். The conditional expression 1 inside the parenthesis of outer if statement is executed first. அப்போ மேல இருக்கிற if statement தான் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 1 தான் நம்ம இப்போ இவாலுவேட் பண்ணணும். ஸோ அதை இவாலுவேட் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரூவா இருந்துச்சுன்னா if this expression 1 inside the outer if statement evaluates to true, then the body of if will be executed. எப்போ அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 1 ட்ரூவா இருக்கோ அதுக்கு உள்ள கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் பாடி ஆஃப் இஃப். நெக்ஸ்ட் லைன்ல இமீடியட்டா நான் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நெஸ்டட் இஃப்ங்கிறதுனால. இப்போ நம்ம கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 இவாலுவேட் பண்ணணும். இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இருக்கிற அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 தான் நெக்ஸ்ட் இவாலுவேட் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் 2 வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பாக்குறோம். ஸோ ஒருவேளை ட்ரூவா இருந்துச்சுன்னா if the conditional expression 2 inside the parenthesis of inner if statement evaluates to true. inner if statement அதாவது உள்ள கொடுத்திருக்கிற இந்த if statementல இருக்கிற conditional expression 2 வந்து இப்போ ட்ரூவா இருந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக் அதாவது பாடி ஆஃப் இன்னர் if statement வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த இன்னர் இஃப் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதாவது கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் 2 இன்சைட்
the inner if statement evaluates to false. False இருக்கும்போது இந்த if block வந்து skip ஆயிரும். So the body of inner else will be executed. அதோட corresponding else block, அதாவது inner if statement ஓட associate ஆயிருக்கிற அந்த else block வந்து execute ஆகும். That is inner else block, body of inner else. அதுல இருக்கிற statements தான் execute ஆகும். Then ஒருவேளை outer if statementல இருக்கிற அந்த conditional expression 1 false ஆ இருந்துச்சுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற அவுட்டர் இஃப்ல இருக்கிற எக்ஸ்பிரஷனே ஃபால்ஸ் அப்படின்னா அதோட பாடி ஆஃப் இஃப் எக்ஸிக்யூட் ஆகாது. அந்த பாடி ஆஃப் இஃப் அந்த பார்ட் ஃபுல்லாவே ஸ்கிப் ஆயிரும். அப்ப அதுக்கு கொடுத்திருக்கிற இன்னர் இஃப் பிளாக் ஃபுல்லாவே ஸ்கிப் ஆயிரும். தென் இன்னர் எல்ஸ் பிளாக்கும் ஸ்கிப் ஆயிரும். இப்போ நம்ம எங்க வந்துருவோம்னா அவுட்டர் எல்ஸ் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பாடி ஆஃப் அவுட்டர் எல்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட். இப்படிதான் ஒரு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். Write a C program to read an integer number and check for positive or negative. ஸோ ஒரு இன்டீஜர் நம்பரை கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி அதை நம்ம செக் பண்றோம் அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு. தென் செக் வெதர் த என்டர்டு நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். அப்ப இங்க நம்ம ரெண்டு கண்டிஷன் செக் பண்றோம், பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்றோம், ஆடா ஈவனா அப்படின்னும் செக் பண்றோம். இதை இப்ப நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன் திஸ் ப்ரோக்ராம் the entered integer number is checked for positive or negative in the first if block. முதல்ல ஒரு if block யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்கின அந்த நம்பர் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். within this block அந்த if block உள்ளேயே இன்னொரு if statement, அதாவது nested if statement யூஸ் பண்ணி அந்த என்டர் பண்ண இன்புட் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு செக் பண்ண போறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்த்தோம்னா, in this example the user is asked to enter an integer number using printf function. So first as usual ஒரு printf function யூஸ் பண்ணி யூசர்ட்ட இருந்து இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி டிஸ்ப்ளே பண்ண போறோம். தென் அந்த இன்டீஜர் நம்பரை கீபோர்ட்ல இருந்து ரீட் பண்ணி scanf ஃபங்க்ஷன் மூலமா ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்றோம். நான் இப்போ a அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள் யூஸ் பண்ண போறேன். தென் அந்த ஏங்கிற வேரியபிள்ல ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவா அப்படின்னு நான் இப்போ செக் பண்ண போறேன். அப்போ ஒரு நம்பர் எப்போ பாசிட்டிவ்னு சொல்லுவோம்னா அது 0வை விட பெரிய நம்பரா இருந்தால் தான் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். நான் கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு செக் பண்ண போறேன் யூசிங் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஏ கிரேட்டர் தேன் 0 இந்த கண்டிஷனை தான் நான் இப்போ செக் பண்ண போறேன். ஸோ கண்டிஷனை நான் parenthesis உள்ள கொடுத்துருக்கேன். இது இஃபோட சின்டாக்ஸ். இஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis பிராக்கெட்க்கு உள்ள என்ன கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ கிரேட்டர் தேன் 0வான்னு செக் பண்றேன். நான் ஏங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால ஏ கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு செக் பண்றேன். இஃப் the first if condition is true, then print a is a positive number using printf statement. இப்போ நம்ம செக் பண்ற இந்த if condition ட்ரூவா இருந்துச்சுன்னா a is positive அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை வந்து printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுல டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். that is body of if. then find a is odd or even using next if statement. இப்போ நான் இன்னொரு if statement யூஸ் பண்ணி நம்ம இன்புட் வாங்கின அந்த நம்பர் a ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு செக் பண்ண போறேன். அப்போ ஒரு இஃப்க்குள்ள நான் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுனால நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு நம்பரை எப்போ ஈவன் நம்பர்னு சொல்லுவோம் அப்படின்னா an even number is an integer that is perfectly divisible by 2. ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சதுன்னா அதுதான் perfectly divisible by 2. ஸோ ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா அதுதான் ஈவன் நம்பர். எக்ஸாம்பிள் 0, 8, -24 எக்ஸெட்ரா. அப்போ ஆட் நம்பர் அப்படின்னா ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணும்போது அது பெர்ஃபெக்டா டிவைட் ஆகாது. ஸோ கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அதர் தேன் 0 வேற என்ன ரிமைண்டர் வந்தாலும் அது ஆட் நம்பர் தான். எக்ஸாம்பிள் 1, 7, 15 எக்ஸெட்ரா. இப்போ நம்ம என்டர் பண்ணியிருக்கிற அந்த இன்புட் நம்பர் பெர்ஃபெக்டா 2ஆல டிவைட் ஆகுதா, இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் ஆர் நாட், இதை தான் நம்ம செக் பண்ண போறோம்.
So we have to check the given number is perfectly divisible by 2 or not. So இப்போ நம்ம input வாங்கின அந்த number 2 ஆல perfect divide ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். ஸோ அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா யூசிங் மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்சன்டேஜ் சிம்பிள். ஸோ இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால நம்ம டிவைட் பண்ணணும். அதோட ரிமைண்டரை வந்து இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். பேஸ்ட் ஆன் த ரிமைண்டர், ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா த நம்பர் இஸ் ஈவன், ரிமைண்டர் அதர் தேன் 0வா இருந்துச்சுன்னா த நம்பர் இஸ் ஆட். ஸோ நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 5% 2. ஸோ 5 2ஆல டிவைட் பண்ணிட்டு அதோட ரிமைண்டர் வந்து 1 அப்படிங்கிறத இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த ரிமைண்டரை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் ஆடா ஈவனா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். எப்போ ஈவன் சொல்லுவோம் அப்படின்னா பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 2. டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா அது பெர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 2, தட் இஸ் ஈவன் நம்பர். எப்போ ரிமைண்டர் 0 கிடைக்கலையோ தட் இஸ் ஒரு நான் ஜீரோ வேல்யூ ரிமைண்டரா கிடைச்சது அப்படின்னா the number is odd அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் using this modulus operator. So now we have to divide the entered input number by 2. So நம்ம இப்போ எடுத்துக்கக்கூடிய அந்த input number a 2ஆல நான் டிவைட் பண்ண போறேன் using modulus operator. So a percentage 2 அதோட ரிசல்ட் வந்து 0வா அப்படின்னு நான் இப்போ செக் பண்ண போறேன். இதுதான் இப்போ நம்மளோட கண்டிஷன் to check odd or even. So இதை நம்ம if statement குள்ள யூஸ் பண்ணிக்கிறோம். So if a percentage 2 equal to 0. ஏன் ரெண்டு தடவை ஈக்குவல் டு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு தடவை ஈக்குவல் டு போட்டா அது அசைன்மெண்ட் ஆபரேட்டர், ரெண்டு தடவை ஈக்குவல் டு போட்டாதான் அது ரிலேஷனல் ஆபரேட்டர். அப்போ a percentage 2 வந்து 0வா அப்படின்னு செக் பண்றோம். இது ட்ரூவா இருந்துச்சுன்னா the number வந்து ஈவன். ஸோ நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி the number is even அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஒருவேளை இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா the number is odd அப்படின்னு டிஃபால்ட்டா எல்ஸ் பிளாக்ல டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தென் ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ். ஸோ நான் ஆஸ் யூஷுவல் hash include stdio.h, hash include conio.h இந்த ரெண்டு ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். stdio.h வந்து இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ், தட் இஸ் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன்ஆஃப், இதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும்னா இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும். தென் conio.h வந்து கன்சோல் ரிலேட்டட் ஸ்க்ரீன் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது எக்ஸாம்பிள் கிளியர் ஸ்க்ரீன், கெட் சிஹெச், இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தென் மெயின் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் டைப் ஸ்பேஸ் விட்டு மெயின். நான் இங்கே எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ண போறேன். மெயின் ஃபங்க்ஷன் வந்து எதையுமே இப்போ ரிட்டர்ன் பண்ணல. தென் பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன், ஸோ லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ நமக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் ஸ்பேஸ் விட்டு எத்தனை வேரியபிள் வேணுமோ நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல நான் ஒரு இன்டீஜர் வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ டேட்டா டைப் வந்து இன்ட், ஒரே ஒரு வேரியபிள் தான், நான் அதை ஏன்னு வச்சிருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். அவுட்புட் ஸ்க்ரீன்ல இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் நம்ம இப்போ இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூசர்ட்ட இருந்து இன்புட்டை என்டர் பண்ண சொல்றதுக்காக ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃபோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பரான்சிஸ்குள்ள டபுள் கோட்ஸுக்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கணும். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது ஒரு செமிகோலன். நான் இப்போ என்டர் எ நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்டை கொடுத்துருக்கேன். என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் அப்படியே அவுட்புட்ல டிஸ்பிளே ஆயிரும். தென் நான் ஒரு ஸ்கேன்ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இன்புட் ரீட் பண்ண போறேன். இது ஸ்கேன்ஆஃபோட சின்டாக்ஸ். ஸ்கேன்ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பரான்சிஸ்குள்ள இப்போ நம்ம என்ன இன்புட் ரீட் பண்றோமோ அதோட கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் டபுள் கோட்ஸ்குள்ள. தென் காமா ஆம்பர்சன்ட் சிம்பிள் ஃபார் ரெஃபரன்ஸ். இப்போ என்ன வேரியபிள் நேம் கொடுத்தோமோ அதை யூஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள %d கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இன்டீஜர் வேரியபிள் யூஸ் பண்ணேன். இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்கன்னா %d. தென் ஒரே ஒரு வேரியபிள் தான், ஸோ ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு a. அப்போ கீபோர்ட்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இப்போ ஸ்கேன்ஆஃப் மூலமா ரீட் ஆகி a அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். தென் நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இப்போ எழுத போறோம்.
அது வந்து பாசிட்டிவா அப்படின்னு செக் பண்றதுக்காக. அப்ப இஃப் கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இதான் சின்டாக்ஸ். ஸோ நான் இஃப் ஏ வந்து கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு செக் பண்றேன். கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏ பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். ஸோ இஃப் பிளாக்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டுட்டு அதுக்கு உள்ள வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து த நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ கிரேட்டர் தேன் 0 ட்ரூவா இருந்தாதான் இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் பாடி ஆஃப் இஃப். ஒருவேளை ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதை நம்ம எல்ஸ் பிளாக்ல பார்த்துக்கலாம். தென் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ இன்னர் இஃப் நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறது ஆடா ஈவனா அப்படின்னு. ஸோ எப்படி செக் பண்ணணும்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கணும். இதுதான் a percentage 2 equal to 0. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு உள்ள பாடி ஆஃப் இன்னர் இஃப் எழுதிக்கலாம். ஸோ பாடி ஆஃப் இன்னர் இஃப் நான் இப்போ என்ன எழுத போறேன்னா ட்ரூவா இருந்தா ஈவன் நம்பர். ஸோ அதை ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப்ல த என்டர்டு நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் இன்னர் இஃப் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் இப்போ இன்னர் இஃபை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இந்த a percentage 2 நான் ஜீரோ வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த இஃப் பிளாக் வந்து ஸ்கிப் ஆயிரும். ஸோ நான் இந்த இஃப் பிளாக்குக்கு ஒரு எல்ஸ் பிளாக் எழுதுறேன். தென் எல்ஸ் பிளாக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட் பிளாக் எழுதிக்கிறேன். நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ எல்ஸ் பிளாக்னா நம்பர் எப்படி இருக்கும்னா ரிமைண்டர் நான் ஜீரோவா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்பர் வந்து ஈவன் இல்லைன்னு ஆயிருச்சு. அப்போ ஆட் நம்பர் அப்படிங்கிறத இப்போ டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா தான் நம்ம எல்ஸ் பிளாக் வரும். இப்போ கண்டிப்பா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது அது ஈவன் நம்பரா இருக்காது. ஸோ நான் பிரிண்ட் ஆஃப் த நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். அது எப்படி ஒரு நம்பரை 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைச்சதுன்னா அது ஈவன்னு சொல்றோம். இல்ல அப்படின்னா அது ஆட்னு சொல்றோம். ஏன் சார் அந்த நம்பர் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கக்கூடாது அப்படிங்கிற டவுட் வரலாம். ஸோ ஈக்குவல் டு 0வா இங்க இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லயே a கிரேட்டர் தேன் 0ன்னு செக் பண்ணிட்டோம். அப்போ அங்கேயே நம்ம ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது இந்த ப்ரோக்ராம்ல நம்ம 0ங்கிற நம்பர் கொடுத்தோம்னா எங்கேயுமே நமக்கு எந்த அவுட்புட்டுமே நமக்கு கிடைக்காது ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் கண்டிஷனே கிரேட்டர் தேன் 0 தான் செக் பண்ணியிருக்கோம். ஸோ பாசிட்டிவ் நம்பரா இருந்தால் தான் நம்ம உள்ளேயே வரோம். இதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தாதான் உள்ள இருக்கிற அவுட்புட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ ஏ பாசிட்டிவாவும் இருக்கணும், ஈவனாவும் இருந்தாதான் இன்னர் இஃப் எக்ஸிக்யூட் ஆகும். ஏ பாசிட்டிவா இருந்து ஈவனா இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். தென் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை ஏ வந்து பாசிட்டிவ் நம்பரா இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக் டிஃபால்ட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எல்ஸ் பிளாக்ல த என்டர்டு நம்பர் இஸ் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவா இல்லை. ஸோ கண்டிப்பா நெகட்டிவா இருக்கலாம் ஆர் ஜீரோவா கூட இருக்கலாம். த என்டர்டு நம்பர் இஸ் நெகட்டிவ் ஆர் 0 அப்படின்னு கூட நம்ம இங்க டெக்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமை டர்போசி எடிட்டர்ல டைப் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு நம்பரை இன்புட் வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஏ கிரேட்டர் தேன் 0வான்னு செக் பண்றேன். இது ட்ரூவா இருந்துச்சுன்னா த என்டர்ட் நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். தென் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். a percentage 2 equal to 0வான்னு செக் பண்றேன். அப்போ 2ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா நம்பர் வந்து ஈவன். நான் பிரிண்ட் ஆஃப்ல த என்டர்ட் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு டிஸ்பிளே பண்றேன். ஒருவேளை இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த நம்பர் ஆடா இருக்கும். அதனால த என்டர்ட் நம்பர் இஸ் ஆட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இது எல்லாமே அவுட்டர் இஃப் பிளாக்குள்ள தான் நடக்கும். அதாவது ஏ பாசிட்டிவ் நம்பரா இருந்தா தான் நடக்கும். ஸோ பாசிட்டிவ் நம்பரா இருந்தா தான் நம்ம 2ஆல டிவைட் பண்ணி அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்றோம். தென் ஒருவேளை அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்டே ஃபால்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கும் ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ பாசிட்டிவ் நம்பரா இருக்காது. ஸோ நெகட்டிவ் ஆர் 0வா இருக்கலாம் அப்படிங்கிறத எல்ஸ் பிளாக்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ஆர் மல்டிபிள் பாத் நமக்கு ஒரு ப்ரோக்ராம்ல தேவை அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது
நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்றேன். எனக்கு எந்த எரரும் இல்லை. நான் இப்போ ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட்எஃப்ல கொடுத்திருந்த அந்த டெக்ஸ்ட் தான் டிஸ்ப்ளே ஆயிருக்கு. நான் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன். நான் இப்போ 3 கொடுத்துருக்கேன். நமக்கு தெரியும் 3 வந்து ஆட் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் அவுட்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். 3 greater than 0. ஸோ த நம்பர் இஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். தென் இன்னர் இஃப் ஸ்டேட்மெண்ட்க்கு வரும். நம்பரை 2ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 கிடைக்குதான்னு பார்க்கும். 3யை 2ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்காது. அப்போ ஈவன் நம்பர்னு நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. அதோட எல்ஸ் பிளாக்ல போய் த கிவன் நம்பர் இஸ் ஆட் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். சிமிலர்லி நம்ம ஈவன் நம்பர் கொடுத்தோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். டுட்டோரியல்ல நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட சின்டாக்ஸ் என்ன, ஒரு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட டீடைல்டா பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.